Hi viewers, French knot filling எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நான் இப்போ இந்த ஃப்ளாரோட சென்டரில் உள்ள கேப்பில் French knot போடுறேன். த்ரெட்டை இப்படி மேலே எடுத்துட்டு இப்போது நீடில் இந்த த்ரெட் எடுத்து 2 times சுற்றணும். சுற்றிட்டு பக்கத்துலேயே உள்ளே நுழைக்கணும். நுழைக்கிறப்போ லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா நாட் பர்ஃபெக்டாக வரும். திரும்பவும் பக்கத்துலேயே வெளியில் எடுத்து 2 தடவை நீடில் நாட் சுற்றிட்டு பக்கத்துலேயே உள்ளே நுழைச்சிட்டு கொஞ்சம் கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா விடணும். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே எடுக்கணும். 2 தடவை ஊசியை சுற்றிட்டு பக்கத்துலேயே உள்ளே நுழைச்சிட்டு கையில் பிடிச்சிட்டே இழுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா சிக்கு இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது. அந்த ரவுண்ட் ஷேப்பில் பக்கத்தில் ஒரு நாட் போட்டுகிட்டே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஷேப் எடுக்கிறீங்களோ அந்த ஷேப்போட அவுட்லைன் வந்து நாட்டால் ஃபில் பண்ணணும். இப்போ இதுக்கு நான் எடுத்திருக்கிற த்ரெட் வந்து 6 + 6 12 strands எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்காக த்ரெட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த நாட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக விசிபிளாக இருக்கும். இப்போ கடைசியாக இந்த நாட் போட்டு முடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு, அதை தொடர்ந்து அப்படியே செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதே மாதிரியே அந்த ரவுண்ட் ஷேப்லேயே பக்கத்தில் இன்னொரு ரவுண்டு போட்டுகிட்டே போகணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் லீஃப் ஷேப் எடுத்து ஃபில் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் லீஃப் ஷேப்பில் போட்டுட்டு திருப்பி செகண்ட் ரவுண்டு வரும்போதும் அதே லீஃப் ஷேப்பை ஃபாலோ பண்ணி உள்ளே போட்டுகிட்டே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ரேண்டமாக அப்படியே நம்ம பாட்டுக்கும் அங்கங்கே ஒரு நாட் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டாக ஃபில் ஆகாது, பார்க்கவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அப்புறம் தேர்ட் ரவுண்ட் சேம் டைப்லேயே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரவுண்ட்ஸ் வருதோ நீங்கள் என்ன ஷேப் அவுட்லைன் எடுத்திருக்கீங்களோ அதே ஷேப்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் காமிக்கணும்னு நினைக்கிற ஷேப்பையும் கரெக்டாக காமிக்க முடியும்.
கடைசி நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.